Hello viewers, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Sauted Chilli Potatoes. இதுக்கு தேவையான பொருட்கள் பொட்டேட்டோ 4 ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள்ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், கொடை மிளகா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம், ஃபைன்லி சாப்ட் ஆனியன்ஸ் கொஞ்சம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் இந்த வாஷ் பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஹாஃப் பாயில்டாக இருந்தால் போதும். இப்போ பொட்டேட்டோஸ் குக் ஆகிடுச்சு. இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்து ஒரு பஜ்ஜி மாவு பதத்தில் இருந்தால் போதும். இப்போ பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதை ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ ஒரு பேனில் ஆயில் வச்சு ஆயில் ஹீட் ஆனோடனே இந்த பொட்டேட்டோஸை ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன் சைடு வெந்த பிறகு இன்னொரு சைடு டர்ன் பண்ணி விட்டு நல்லா கிறிஸ்பியாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்படியேவும் கிறிஸ்பியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நான் எல்லா பொட்டேட்டோஸும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர், கார்லிக், க்ரீன் சில்லி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் அதோட ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். இந்த ஆனியன்ஸ் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஃப்ரை ஆன பிறகு சாப் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் போட்டுக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ்,
அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அப்புறம் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை இதில் ஆட் பண்ணிடுறேன். சாட்டேட் சில்லி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.